அப்பா கேட்ட அதிரடியான கேள்வியில் விஜய் வந்து ரொம்ப ஒன்றுமே புரியாமல் யோசிக்கிறாரு. சொல்லுடா சொல்லு. நீ சொல்கிறதுல தான் இருக்குது. காவேரி இதே பண்ணால் உனக்கு சந்தோஷமா? உன்னால் நிம்மதியாக இருக்க முடியுமா? ஒரு நொடி கூட உன்னால் நிம்மதியாக வாழ முடியுமா? வேற ஒரு பையன் கூட காவேரி இந்த மாதிரி வந்து கவனிச்சிட்டு இருந்தா அப்படின்னு சொன்னோன்னே அதிர்ச்சியடைய விஜய், தாத்தா என்ன தாத்தா இப்படி பேசுகிறீங்க? வேற எப்படி பேசுவாங்க? உனக்கு ஒரு நியாயம், காவேரிக்கு ஒரு நியாயமா? காவேரி மட்டும் நீ சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு கரெக்டாக இருந்திருக்கணும். நீ என்ன சொன்னாலும் ஆமான்னு சொல்லணும். ஆனால் நீ மட்டும் இப்படி தான் இருப்ப அப்படி தானே? அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாரு. காவேரி எவ்வளோ மனசு கஷ்டப்பட்டுருக்கா, எவ்வளோ வேதனைப்படுறான்னு உனக்கு தெரியாது. தெரிஞ்சும் நீ அமைதியாக இருக்கேன்னா நீனா நல்ல புருஷனாடா நீ காவேரிக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதை கேட்டுட்டு வந்து, தாத்தா ஏன் தாத்தா இவ்வளோ பேசுகிறீங்க? நான் இப்படிலாம் பேசுறதுக்கு காரணம் நீ தான் விஜய். நீ நடந்துக்கிற விதம் தான் நானும் பார்த்துட்ருக்கேன். நீ கொஞ்ச நாளாவே ஆள் சுத்தமாக சரியில்லை. சும்மா வெண்ணான்னு சொல்லிட்டு வந்து பார்த்து கவனிச்சிட்டு இருக்க. காவேரி சுத்தமாக கண்டுக்கிறது கூட மாட்டேங்கிற. என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில்? தட்டி கேட்க யாரும் இல்லையா? ஏன் நான் இல்லையா? இந்த வீட்டில் நாங்கள் இருக்க வரைக்கும் நாங்கள் சொல்கிறத நீ கேட்டு தான் ஆகணும் விஜய். இல்லை தாத்தா பாட்டி எங்களுக்கு வேணான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணினா சொல்லிட்டு நான் அமைதியாக இருந்துறேன் அப்படின்னோடனே, தாத்தா ஏன் தாத்தா இப்படிலாம் பேசுகிறீங்க? அப்படிலாம் பேசாதீங்க தாத்தா ப்ளீஸ் தாத்தா. நான் காவேரியில் அப்படிலாம் யோசிச்சது கூட இல்லை தாத்தா. யோசிச்சது இல்லைல்ல. காவேரி கூட வாழணும்னு நினைக்கிறேன். ஆமாம் தாத்தா. அப்படின்னா வெளியில் இப்போவே போயிட்டு விட்டுட்டு வா. இல்லை தாத்தா என்னால் முடியாது தாத்தா. ஏன்னா ஒரு 2 வாரம் மட்டும் பொறுத்துக்குங்க தாத்தா. நான் இப்போ கண்டிப்பாக விட்டுறேன் தாத்தா. கண்டிப்பாக கேர்டேக்கர் வச்சு நான் பார்த்துக்கிறேன் தாத்தானோடனே, இங்கே பாடுறா 2 வாரம் தான் உனக்கு டைம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இங்கே விஜய் வந்து காவேரி வந்து எப்படியா சமாதானப்படுத்தணும்னு சொல்லிட்டு போகிறாரு. காவேரி கேட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாரு. ப்ளீஸ் காவேரி நீயாவது புரிஞ்சுக்கோ காவேரி. 2 வாரம் கழித்து வந்து எப்படியாவது வந்து குணப்படுத்திடலாம் 2 வாரத்துக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லியிருக்காரு. சீக்கிரமாகவே குணமாயிடுவா. நீ தான் தாத்தா கிட்ட சொல்லணும். தாத்தா வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்காரு, என் மேலே கோவமாக இருக்காரு அப்படின்னோடனே, தாத்தா உங்கள் மேலே டென்ஷனாக இருக்கிறதும் கோவமாக இருக்கிறது தானே விஜய் உங்களுக்கு முக்கியம். நான் என் மனசு உங்களுக்கு தெரியல விஜய் அப்படி சொல்லிட்டு மனசில் நினைக்கிறாங்க காவேரி. என்ன காவேரி நீ அமைதியாக இருக்க? நீ தான் காவேரி என்னை புரிஞ்சுப்ப. தாத்தா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு காவேரி. நீ தான் காவேரி பேசணும் அப்படின்னோடனே, இப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனை? வெளியெலாம் இங்கே தான் இருப்பாங்க. அதனால் நீங்கள் வந்து இதை தாத்தா கிட்டே நான் சொல்லணும் அவ்வளோதானே உங்களுக்கு பிரச்சனை? சரிங்க நான் சொல்கிறேன் போதுமா? என்ன காவேரி நீ இப்படி பேசுகிற? என் மேலே கோவமா? ப்ளீஸ் காவேரி. சாரி காவேரி. உன்னை நான் ரொம்ப கஷ்டப்படுத்துகிறேன்னு எனக்கே தெரியுது. ஆனால் எனக்கு வேறு வழி இல்லை காவேரி. ப்ளீஸ் காவேரி. ஒரு 2 வாரம் மட்டும் போகிறதுக்கு, ஒரு 2 வாரம் கழிச்சு மட்டும் என்ன ஆகிட போகுது? எப்படியும் நீங்கள் என்னை விட்டுட்டு போக தான் போகிறீங்க, என்னை கழட்டி விட தான் போகிறீங்க. அதுக்கப்புறம் என்ன 2 வாரம் கழிச்சு வெளில அவங்க குணமாயிடுவாங்க. அதுக்கப்புறம் வெளில கூட நம்ம சந்தோஷமாக இருந்துட்டு இவரை வெளியே அனுப்பிச்சிடலாம் அப்படி சொல்லிட்டு தானே முடிவு பண்ணியிருக்கீங்க. எனக்கு தெரியாதுன்னு நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினைக்கிறாங்க. என்ன காவேரி என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, ஒன்றும் யோசிக்கலைங்க. 2 வாரமாக இருந்தாலும் சரி, எத்தனை நாளாக இருந்தாலும் சரி, அது உங்கள் இஷ்டம். நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லைங்க அப்படின்றாங்க. ஏன் காவேரி பட்டுப்படாமல் பேசுகிறேன்? நான் என்ன பேசுறது இருக்குது? காவேரி ப்ளீஸ் ப்ளீஸ் நீயாவது என்னை புரிஞ்சுக்கோ. நீ என்னை புரிஞ்சுப்பேன்னு நம்பிக்கையில் தான் நான் வந்து வெள்ளாவை மறுபடியும் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னோடனே, நீ இப்போ உங்களுக்கு என்ன தான் பண்ணணும்? நீ தான் காவேரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், தாத்தா கிட்டேயும் பேசணும் ப்ளீஸ் காவேரி அப்படின்னோடனே, சரிங்க அப்படின்றாங்க. சந்தோஷப்படுறாரு.